செய்தியாளர்கள் சாதாரணமாக போய் மக்களை சந்தித்தாலே மக்கள் கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா? சார், டிவியில் பேசுகிறதெல்லாம் விடுங்க, நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை கேட்குறாங்க. டிவியில் பேசாத தகவல், பத்திரிகையில் எழுதப்படாத தகவலை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் கேட்குறாங்க. உங்களுக்காகவே, அந்த தகவல் உள் தகவலின் ஆர்வம் உள்ளவர்களுக்காகவே இந்த அரசியல் அரட்டை மூத்த ஊடகவியலாளர் திரு TSS மணி அவர்கள் தந்தி டிவியோடு இணைகிறார். சார் வணக்கம். சார், கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு அப்படின்னா, ஒரு முக்கியமான செய்தி, சசிகலா அவர்கள் நான் அரசியலிருந்தே கொஞ்சம் விலகியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெங்களூர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனாங்க. தொடர்ச்சியாக ஒரு நாள் பயணம் பரபரப்பாக இருந்தது. பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்தஸ்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப டைட்டாக பிடிச்சிருந்தாங்க. காரில் கூட அதிமுக கூட இருந்தது. அமைச்சர்கள்லாம் அதை எதிர்த்து பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்க, திடீர்னு அரசியலிருந்து விலகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? பாஜகவால் மிரட்டப்பட்டாரா என்பதை பார்க்க வேண்டியிருக்கும்னு அவர் ஒரு பக்கம் சொல்ல, இது அதிமுகவுக்கு பலமா சசிகலா விலகியது, பாஜகவிற்கு சந்தோஷம் அப்படிங்கிறது அவங்க சொல்றதுலேருந்தே தெரியுது. டிடிவி தினகரன் அதிமுகவோடு இணைய வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது சசிகலாவின் விலகல் தற்காலிகமானதா? மீண்டும் ஒருவேளை தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்து அதிமுகவிற்கு பெரும்பான்மை இல்லை என தெரிந்தால் கட்சியை தயவு செய்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை, அவங்க கேட்பது நல்ல விஷயம். இப்போ அவர்கள் சொல்லியிருப்பது என்பது தான் விவாதத்திற்கான விஷயம். வி.கே. சசிகலாவை பொறுத்தவரை இன்றைக்கு அரசியலிருந்து சசிகலா விலகல் என்பதை முதன்மை செய்தியாகத்தான் தினத்தந்தி உட்பட எல்லா ஏடுகளுக்கும் முதன்மை செய்தி. அதே போல் ஜெயலலிதா ஆட்சி அமைய பிரார்த்தனை செய்வேன் என்பதையும் இணைத்து அதை போடுறாங்க. அப்படி சூழலில் இதனுடைய எதிர்வினை என்ன, டிடிவி அதை எப்படி பார்க்கிறார் என்றால் மனச்சோர்வை ஏற்படுத்திச்சின்னு சொல்கிறாரு. நான் இதை கேள்விப்பட்டோடனே சித்திகிட்ட பேசி பார்த்தேன். என்னால் அவங்கள இணங்க வைக்க முடியலை, வேண்டான்னு சொன்னதை அவர்கள் உறுதியாக இருந்தாங்க என்பது போல் அவர் விளக்க சொல்கிறாரு. உங்கள் தொண்டர்களுக்கும் சரி, எனக்கே சோர்வுனா பார்த்துக்கிடுங்களேன் என்று சொல்கிறாரு. நம்ம பல்வேறு காரணங்களுக்காக அந்த சோர்வை புரிந்து கொள்கிறோன்னு வைங்க. இப்படி சூழலில் ஏன்னா அவர் தனித்து அமமுகவுக்கு செயல்பட போகிறது என் தலைமையில் என்பதாக, முதலமைச்சர் வேட்பாளராக என்பதாக அதற்கு மனுவாங்கல் என்பதெல்லாம் தொடங்கிடுச்சு. அப்படி உள்ள சூழலில் அவர் அப்படி சொல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை என்ன சொல்ல வராங்க வெளியிலனா, ஒரு அப்செட்டுங்கிறாங்க. அதாவது சசிகலா தீவிர அரசியல் ஈடுபடுவார், அதனால் அப்படியே இரட்டைலை வாக்குகள் எல்லாம் பிரியும், அமமுகவுக்கு ஆதரவாக செய்வார் என்று வந்தால், அப்படி பிரிந்தால் ஈஸி வாக்காக இருக்குதும் திமுகவுக்குன்னு நினைச்சோமே, அதனால தானே அவங்க வரும்பொழுதே பெங்களூரிலிருந்து ஒருவர் வருகிறார், இங்கே ஆட்டம் க்ளோஸ் ஆக போகுது என்பதாக சொன்னார். அதை கூட நடக்க வேண்டியது நடக்கும் என்று ஸ்டாலின் சொன்னதாக சொல்லிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு அது அப்செட் ஆகி போச்சு. இதனுடைய விளைவாகவே சசிகலா விலகுகிறார் என்ற செய்தி அரசியலிருந்து என்பதாக செய்தி வருவதற்கு முன்னால் உங்களுக்கெல்லாம் இவ்வளோதாங்க 2 சீட்டுங்க, பாமகக்கு IUMLக்கு 3 சீட்டுங்க, உங்களுக்கு 4 தாங்க CPMக்கு, உங்களுக்கு 4 தாங்க விசிகாக்கு என்று சொல்லி கொண்டிருந்த திமுகவின் நிலை மாறி இப்பொழுது பங்காளி கட்சிகள் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா திமுக ஆஹா நம்ம ரொம்ப டஃப் போல் இருக்குது, என்ன பிரியாது போல் இருக்குது வாக்குகள், சசிகலா இறங்கலனா என்பதாக ஒரு அப்செட்டு என்பதாகவும் அவர்கள் பக்கம் சொல்கிறாங்க. அதிமுகவை பொறுத்தவரை மகிழ்ச்சி என்பதாக சொல்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இதை வரவேற்கிறோம்னு சொல்லி CT ரவியும் சொல்லியிருக்கிறாரு. அதாவது நம்ம தமிழக பாஜகவுக்கு இன்சார்ஜு. அதே போல் எல் முருகனும் மாநில தலைவரும் சொல்லியிருக்காரு. இப்படியாக எதிர்வினைகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது உள்ளபடியே அவர் அரசியலை விட்டு விலகுகிறாரா என்ற கேள்வி முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. என்ன விஷயம்னா, அரசியலை எப்படி பார்க்குறோம் என்பது தான் இதில் விஷயம். இப்போ 7.25 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி மக்கள் வாக்காளராக இருக்காங்கன்னா, எல்லாரும் வாக்களிக்கிற உணர்வோ அல்லது வாக்களித்தானோன்னா எல்லோரும் அரசியல் தானே, யாரும் அரசியல் விட்டு விலக முடியாது. அப்போது அவர் சொன்னதற்கு பொருள் கட்சி அரசியலை விட்டு என்பதாக நாம் பொருள் கொள்ளணும். அது அரசியலை விட்டு ஏதோ துறவரம் போவதல்ல, ஒரு வாரம் இருமுறை ஏட்டு துறவரம்னே போட்டான், அப்படி அல்ல அது பொருள். அப்போது அவர்கள் ஒன்று சொல்கிறாங்க, திமுக தீய சக்தி, அதை தோற்கடிக்கணும், ஜெயலலிதாவினுடைய ஆட்சியை அக்காவினுடைய என்ன சொன்னாங்களோ அதை நாம் நிரூபிக்கணும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னதையும் நிரூபிக்கணும், அதனால விசுவாசமுள்ள ஜெயலலிதாவினுடைய தொண்டர்கள் ஒன்றுபட்டு இருக்கணும். அப்போ ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் என்று சொல்வது ஒரு அரசியல் நிலைப்பாடு.
திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அரசியல் நிலைப்பாடு. அரசியல் நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறார். கட்சி அரசியலில் இருந்து விலகி நிற்கிறேன் என்கிறார். இப்படி அது புரியணும். அப்போ அரசியலில் இருந்து விலகல் என்பதாக புரிஞ்சாங்கன்னா அரசியலும் புரியலை, தேர்தல் அரசியல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடாமல் எமோஷனலாக பேசுகிறோம், அப்படியே புரிந்து கொள்கிறோம் என்பதாக அது பொருளாகும். அதனால் அவர் விலகவில்லை, ஆனால் விலகுகிறார் என்பதாக அதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் அதற்கு பொருள் புரியும். அடுத்த அதிரடி என்னவா இருக்கும் சார்? அதாவதுங்க, மார்ச் 15ஆம் தேதி தேர்தல் வருது. இது நீதிமன்றத்தில் வருது. நீதிமன்றத்தில் அவங்க போட்ட வழக்கு வருது. அதற்கு வேண்டுமானால் என்ன நாள் தள்ளி வாங்கி கொள்வார்கள் விசாரணைக்கு என்பதாக தேர்தலுக்கு பிறகு தள்ளி போடலாம். ஆனால் இப்பொழுது அமமுகவை குறைந்தபட்சம் என்ன தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதாக சேர்த்துக்கொள்கிறார்களா, அதற்காவது சரியாக இருக்கிறார்களா என்ற அடுத்த கேள்வி வருகிறது. அதற்கு தான் சிடி ரவி சொல்கிறாரு, இதை நான் வரவேற்கிறேன் சசிகலாவுடைய விலகல் அறிவிப்பை, ஆனால் டிடிவி கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்பதாக சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி அறிவிக்கிறார் நேரடியாகவே, வெளிப்படையாகவே. அப்போ என்ன பொருள்னா, இன்னமும் இப்பொழுதாவது பேசி அவர்களை இணங்க வைக்க முடியுமா என்று பார்க்கிறேன் என்பது அவருடைய அணுகுமுறை. பாஜக தன்னுடைய அணுகுமுறையை நாம் நேற்று சுட்டிக்காட்டின மாதிரி விடலை, அந்த முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க என்பதுதான் அதிலிருந்து புரியக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதிமுகவோட தேர்தல் பர்ஃபார்மன்ஸுக்கு பிறகு சசிகலா சரி, அதான் ஒருவேளை அதிமுகவுக்கு நெகட்டிவாக ரிசல்ட் வரும் பட்சத்தில் அதுதான் ஒன்றும் இல்லையே, கட்சி என்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிற வாய்ப்பு இருக்கு. அவர்கள் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்ல வேண்டாம், தானாகவே அவருடைய அந்த ராஜமாதா என்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளும் சூழலும் வரலாம் என்பது தேர்தலுக்கு பிறகு உள்ளது. நாம் இப்பொழுது ஆரூடம் பார்க்காமல் இன்று உடனடியாக தேர்தலுக்கு என்ன என்பதாக மட்டும் இதனுடைய எதிர்வினையை பார்த்தால் போதும். சசிகலாவை பொறுத்தவரை இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா அல்லது சரண்டரா? இது சரண்டர் கண்டிப்பாக கிடையாது. அவர்கள் மௌனம் எடுக்கவே இல்லை. அவர்கள் நிலைப்பாடு தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சந்தித்தவர்கள் கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க ஆலோசனை. வந்தோடனே வெளியே வந்தோடனே ஒன்று கேட்டாங்களாம், யாரோ ஒருத்தர் ஒரு அறிக்கை கொடுங்கன்னு சொன்னதுக்கு ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க என்பதாக சொன்னாங்களாம். அதனால் அவர்கள் நிதானமாக சிந்தித்து முடிவெடுத்திருக்கிறார்கள். அதனால் தான் டிடிவி நான் கன்வின்ஸ் பண்ண சித்திய முயற்சி பண்ண பொழுதும் அதில் அவர்கள் இணங்கவில்லை, உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னது. அதனால் இதனுடைய எதிர்விளைவு, சரி ஒரு முயற்சி எடுக்கிறோம், இணைப்பதற்கு முடியவில்லை பாஜக எடுத்த முயற்சி. அமமுகவை தேசிய ஜனநாயக கூட்டணி என்று கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கிறது பாஜக, முடியவில்லை. சரி, அதற்கு அடுத்து என்ன அவர்களுக்கு மத்தியில் தயக்கம் இருக்கிறது? ஏன்னா நம்ம அச்சம் பதட்டம்னு மற்றவங்க மாதிரி சொல்ல வேண்டாம், என்ன தயக்கம் இருக்கிறது? என்ன விகே சசிகலா வந்துவிட்டால் தானாகவே கட்சிக்குள்ளோ அல்லது கூட்டணிக்குள்ளோ அவருடைய முதன்மை என்பது வந்துவிடுமோ என்ற தயக்கம் இருக்கலாம். அதனால் நான் விலகி நிற்கிறேன், நீங்களே செய்யுங்க என்பது சொல்வது போல அந்த அணுகுமுறை அதில் அவர்களை ரிலாக்ஸ் பண்ண விட்டுருக்கிறாங்க. அதிமுக தலைமை தேவையில்லாமல் நீங்கள் பதட்டம் அடைய வேண்டாம், நீங்கள் திமுகவை எதிர்த்துள்ள வேலைகளை செய்யுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார் என்றுதான் பொருள்படும். ஆனால் பாஜகவை பொறுத்தவரை சொல்கிறாங்களா, எப்படியும் 40 தொகுதிகளில் அமமுக தனித்து நிற்கும் பொழுதோ அல்லது அது ஒரு கூட்டணியுடன் நிற்கும் பொழுதோ அது பாதிக்கப்பட போகிறது, ஸ்பாயில் ஸ்போர்ட் என்பது நடக்கும். அதனால் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் என்று பேசுவதற்கு இப்பொழுதாவது அவர் அந்த பயம் வேண்டாம், அந்த தயக்கம் வேண்டாம், விகேஎஸ் வருவாரோ என்று என்பதாக சொல்லப் போகிறார்கள். அதை ஒட்டி வரும் நாட்களில் என்னென்ன நடக்கப் போகிறது, நடப்பதை ஒட்டி அப்படி அவர்கள் ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில், ஒப்புக்கொண்டார்கள் என்றால் அதிமுக தலைமை மீண்டும் வாருங்கள் பரப்புரைக்கு என்று வரமாட்டேன் என்று சொன்னவரையும் அழைக்கும் சூழலும் வரலாம் அல்லவா? ரைட் சார். மணி சார், இப்போ அடுத்த கேம்புக்கு வரும். அப்படியே திமுக முதல்ல அதாவது எந்த மாதிரியான ஒரு மூடு இருந்தது அப்படின்னா, நாங்கள் தான் பிக் பாஸ், எல்லாரும் வாங்க கொடுக்கறத வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இருந்தது. ஆனால் யாருக்கு சரி இது எப்படியும் திமுக தேர்தல் தான், நம்மெல்லாம் திமுகலாம் அங்கமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் பாஜகவை எதிர்க்கிறவங்கெல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி இருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் தவிர, அதிருப்தியில் இருந்தாலும் கொடுத்ததை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் போகிறாங்களே தவிர, கம்யூனிஸ்ட்டு கூட இன்னும் உடன்பாடு ஏற்படலை, இன்னும் கையெழுத்தாகலை. காங்கிரஸ் ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமாக மீட்டிங் போடுறதா சொல்கிறாங்களே, இது என்ன தான் நடக்கும், எப்படி தான் இருக்கும்? இல்லை, முதல்ல விசிகாலேருந்து நீங்கள் தொடங்கினாலும் விசிகாவும் நேற்று கூப்பிட்ட பொழுது போகலை. அது நாங்கள் அப்படி இல்லை அப்படின்னு அவங்க விளக்கம் சொன்னாலும் அதுதான் எல்லோருக்கும் ரெண்டு பக்கமும் தெரியும். சரி, முரணு பிடிக்கிறாங்கன்னு திமுக தலைமைக்கே புரிஞ்சுது. அப்புறம் கூப்பிட்டு இன்றைக்கு
அது வந்து 6 தொகுதிகள் என்பதாக அவர்களுக்கு வந்து முடிவாகி கையெழுத்து போட்டிருக்காரு தொல் திருமாவளவன். அப்போ அவர் சொல்லும் பொழுதே சொல்கிறாரு, இதற்கு பயங்கர எதிர்ப்புங்க, எங்களுடைய உயர்நிலை குழுவில் தலைமை நிர்வாக குழுவிலெல்லாம் வந்து எதிர்ப்பு அதிருப்தி தான், என்ன இவ்வளோ குறைவாக வாங்குகிறோமேன்ட்டு. ஆனாலும் நாங்கள் வந்து வாங்குகிறோம். காரணம் என்னென்னா சனாதன சக்திகள் வந்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக எதிர்க்க வேண்டும், மதச்சார்பற்ற சக்திகளை பிரிந்து விடக்கூடாது, சிதறிவிடக்கூடாது என்பதற்காக விளக்கம் சொல்கிறார். அப்புறம் உள் விளக்கம் அவர்கள்ட்ட கேட்டால், இல்லைங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தொண்டர்கள் எண்ணிக்கையை பார்க்காங்க. நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை விட்டு கலைந்து செல்லும் நேரத்தில், மீண்டும் வராதோ என்ற நேரத்தில் திமுகவுடன் போகும்பொழுது அதிக எண்ணிக்கை கிடைச்சது. எண்ணிக்கை கணக்கில் 2006ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சி இருந்து அவர்கள் விலகி போய் சென்று கொண்டிருக்கும் பொழுது தோற்றுவிடுவோமோ என்ற நிலையில் அதிக எண்ணிக்கை கிடைச்சது. 2011ஆம் ஆண்டு மீண்டும் வந்து என்ன திமுக தன்னுடைய ஆட்சியை விட்டு போய் அதிமுக வருங்கிற சூழல் இருக்கும் பொழுது எங்களுக்கு அதிகம் கிடைச்சிச்சு. அப்போது தான் பலவீனாக இருக்கும் பொழுது தான் பெரிய கட்சி எங்களுக்கு நிறைய கொடுக்காங்க. 2016 நாங்கள் மக்கள் நல கூட்டணின்னு போயிட்டோங்கிறதுனால வேறு. இப்போ 2021 முதன்முறையாக ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்ற உத்தரவாதம் உள்ள கட்சியுடன் போகும்பொழுது எண்ணிக்கை குறையத்தான் செய்யும். 10 வாங்கி 5 ஜெயிப்பதை விட 6 வாங்கி 5 6 ஜெயிப்பது என்பது தான் எங்களுக்கு முக்கியம். அதனால் வின்னபிள் என்பதாக அதை பார்க்கணும் என்பதாக ஒரு புதிய விளக்கத்தை சொல்கிறாங்க. தவிர எங்களுக்கு இதை விட்டால் வேறு என்ன சாய்ஸ் இருக்குது என்பதையும் அவங்க கேட்காங்க. வெளியே வந்து நீங்கள் நடத்துவது, அதாவது பாஜகவால், அவர்கள் சொல்வது பாஜக தானே, பாஜக ஒரு கூட்டணியில் இருக்கிறது, இன்னொரு 3வது கூட்டணியை அதை நடத்தும் போல் இருக்கிறது உருவாக்கி, அதனால் எங்களுக்கு அதற்கு எதிரானதுன்னா இது ஒன்று தானே அப்படின்னு கேட்காங்க. இதுதான் அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. சிபிஐ சிபிஎம்மை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நேற்றெல்லாம் அவங்க கோவப்பட்டு போக காரணம், முதல்ல அவங்கள வந்து நாங்கள் வந்து டபுள் டிஜிட் வேணும்னு 2 பேரும் 2 இலக்கு கேட்டுட்டு இருந்தாலும், நீங்கள் 2 பேருக்கு சேர்த்து 9 கொடுத்துட்றோமே பிரிச்சுக்கிறீங்களான்னு கேட்டாங்க ஒருத்தர். அது அவங்களுக்கு கடுப்பாகிட்டாங்க, எங்களுக்குள்ளே மோத விடுறீங்களா சிபிஐ சிபிஎம்குள்ளே. அதற்கு பிறகு இல்லை மறுபடியும் வந்து இப்போ சசிகலா விலகலை ஒட்டி இவர்கள் வந்து சரி இப்போ பார்த்தீங்களா அவங்க வந்து வலுவாயிட்டு இருக்குது இபிஎஸ்னுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி, அதனால் கொடுக்க போகிறீங்களா இல்லையா என்ற கேள்வியுடன் இப்பொழுது கொஞ்சம் உங்களுக்கும் இல்லை எங்களுக்கும் இல்லைன்னு வாங்கி கொள்ளலாம், ஆளுக்கு கொஞ்சம் என்பதாக உள்ள மனோநிலையில் இருக்கிறார்கள். திமுகவும் அந்த நிலையில் இருக்கிறது. இதை ஒட்டித்தான் நீங்கள் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கொங்கு மக்கள் தேசிய கழகத்துக்கும் கூட கண்டிப்பாக ஒன்றோ ஒரு 2 கேட்பார் 3 கேட்பாருனாலும் ஒன்று பொள்ளாச்சியில் நிற்க போகிறார் ஈஸ்வரனுங்கிற அளவுக்கு, ஈஸ்வரன் நிற்கிறதுங்கிற அளவுக்கு அவர்கள் போயிட்டுருக்காங்க. மதிமுகவை பொறுத்தவரையும் அவர்கள் வந்து இதே எண்ணிக்கை விஷயத்தில் எங்களை வந்து சரியாக வழி நடத்தவில்லை, சரியாக அவர்கள் அங்கீகரிக்கவில்லை எல்லாம் வழக்கமாக எல்லா தேர்தல் கட்சி நேரத்திலும் இந்த சிறு கட்சிகள் புலம்புற விஷயமெல்லாம் சொல்லிவிட்டு மறுபடியும் அவங்க கூப்பிடட்டும் போவோம் என்பதாக. அவங்க கூப்பிடட்டும் அப்போ தான் போவோம் இனிமேல் நாங்கன்னு நேற்று சொன்ன காங்கிரஸ் கட்சி, அதற்கு பிறகு என்ன நடக்குன்னா, ராகுல் காந்தி வந்து அங்கேருந்து கேசி வேணுகோபாலையும் திக்விஜய் சிங் அனுப்புகிறார். இவங்க 2 பேர் யாருன்னா ராகுல் விஸ்வாசின்னு அறியப்பட்டவங்க. இப்போ மொய்லி வராருன்னு சொல்கிறாங்க, இன்னொரு புது செய்தி. ஆனாலும் கூட இவர்கள் வந்தபோது எல்லா மாவட்ட தலைவரையும் கேட்காங்க, விசாரணை பண்ணுறாங்க, என்னங்க சொல்கிறீங்கன்னு. இல்லைங்க நம்ம சுயமரியாதையெல்லாம் விட முடியாதுங்க, நம்ம எண்ணிக்கை அதிகம் கேட்டாங்கங்க, 18ங்கிறாங்க 19ங்காங்க என்பதாக அவங்கெல்லாம் சொல்ல. அப்போ நாம் வந்து தனியாக போய் நிற்போங்க, இல்லைனா கமல் கூட போவோங்க, இல்லைனா டிடிவி கூட போவோங்க என்ற அளவுக்கெல்லாம் அவர்களிடமிருந்து கருத்துக்கள் வர. இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக பேசிக்கிறாங்களா? சீரியஸாகவே அவங்களுக்குள்ள பேச. அதற்கு பிறகு இந்த செய்தியெல்லாம் கசிந்த பிறகு திமுக சரி வாங்க நாளை காலையில் வாங்க என்று கூப்பிட்டுட்டாங்க. கூப்பிட்ட உடனே ஆஹா கூப்பிட்டுட்டாங்க, அப்போ எவ்வளோ கொடுப்பாங்க, அப்போ 20 21 தானே மறுபடியும் சொல்கிறாங்க என்பதாகவும் 22 வரை கொடுக்கலாமுங்க என்று திமுக பக்கம் பேசினாலும் அதெல்லாம் விட முடியாதுங்க. யூத் எல்லாம் வந்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க. தலைவர்களாக போனவர்களை பொறுத்தவரை என்ன, நாம் ஏற்கனவே நேற்று சுட்டி காட்டின மாதிரி இன்னாருடைய மகன் எம்பி மகன் வந்து எம்எல்ஏ, இப்படியாக எல்லாம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள். எப்படியாவது நீங்கள் வடநாட்டிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் எதையாவது உடைச்சிட்டு போயிடாதீங்க, திமுக கூட தான் போகணும் என்பதாக கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு பக்கம். செல்லக்குமார் போன்றவர்கள் அவர்கள் மிக உறுதியாக, யார் மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் ராகுலுக்கு வேண்டியவங்கல்ல, அவங்கெல்லாம் இளைஞர்கள்லாம் நிறைய போடுங்க, செல்லக்குமார் விண்ணப்பம் போடுங்க, 8127 பேர் விண்ணப்பம் போட்டிருக்கிறார்கள் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நடந்திருக்கான். அடேங்கப்பா. 2 பிரதான கூட்டணிகள்ல அதிமுக திமுக விருப்ப மனு தாக்கல் செஞ்சுட்டாங்க. நேர்காணல் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
திமுகவை பொறுத்தவரை 3 நாள் நேர்காணல் முடிந்து விட்டது. அதிமுக இன்னைக்கு தான் நேர்காணல். ஏமணி சார், சாதாரண இப்போ போன முறை அதிமுக களத்தில் நின்னதை விட இந்த முறை சிட்டிங் எம்எல்ஏக்கே ஒரு 60-70 பேருக்கு சீட்டு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. போன முறை கூட்டணி குறைவு சின்ன கட்சிகள், இந்த முறை பாமகக்கே வந்து 23 கொடுத்துட்டாங்க, பாஜகவுக்கு ஒரு 24 அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கையில் சிட்டிங் எம்எல்ஏக்கே இந்த நிலைமை அப்படின்னா, விருப்பமனு தாக்கல் செய்கிறவங்க தாக்கல் பண்ணிட்டாங்க. சாதாரணமாக விருப்பமனுனா பல நாள் போகும். அவங்களுடைய விருப்பங்கள் என்ன செய்வீங்க தொகுதியில் அதெல்லாம் கேட்பாங்க. ஒரு சேர் போட்டு இப்படி உட்கார வச்சு ஒரு பெரிய 6 பேர் கொண்ட குழுவெல்லாம் பேட்டி எடுப்பாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க, நம்ம பேர் வந்துருமான்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழகத்தில் மொத்தம் இருக்க மாவட்டங்களே 38, அரை நாள்லேயே 23 மாவட்டங்களுக்கு இந்த விருப்பமனு நேர்காணல் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அதிமுக வட்டாரங்களில் ஒரு தகவல் இருக்கே. அதாவதுங்க, திமுகவுக்கு பொறுத்தவரை விருப்ப மனுக்களை வந்து கொடுக்கப்பட்டவர்களை நேர்காணல் என்பதாக நடத்தும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் தொகுதியிலேருந்து வந்தாங்க. அவங்க பணம் கட்டினவங்க வந்து பேசினாங்க. ஒவ்வொருத்தரையும் கேட்டார். என்னை திமுக தலைவர் தளபதியும் கேட்டார். வரிசையாக எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. என்னை துரைமுருகன் உட்பட எல்லோருமே வந்து டிஆர் பாலு உட்பட எல்லோருமே உட்காந்துருந்தாங்க. பேசினாங்க. பொன்முடி, ஐ பெரியசாமி எல்லோருமே பேசினாங்கன்னு வைங்க. அதை கேட்டு அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. நம்மகிட்ட சொல்லியிருக்கோங்க. அதிமுகவை பொறுத்தவரை என்ன பண்ணாங்கன்னா, பயங்கரமான கூட்டம்ங்க. முதல்ல அவை சண்முகஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு 10,000 பேருக்கு 15,000 பேருக்கு மேலே கூட்டம். இந்த பக்கம் கூட்டமே அப்படின்னு சொல்லி ராயப்பேட்டையில் பார்த்தா, அந்த பக்கம் பார்த்தா அமமுகவிலே அதே மாதிரி ராயப்பேட்டையில் இருக்குதா, அந்த பக்கம் ஒரு கூட்டம்ங்க விருப்ப மனு கொடுக்கறதுக்கு. ஏன்னா இங்கே இந்த நேர்காணல் என்பது என்னென்னா, கூட்டமாக அவங்க வந்து ஒரு தந்திரம் எடுத்தாங்க. இதை எப்படி செய்யறது. அப்போ அதை வந்து அப்படியே வந்து ஒரு இத்தனை மாவட்டங்கள் சேர்ந்து ஒரு அணியாக வாங்க, ஒரு 1000 பேர் வாங்க என்பதாக ஒரு 800லேருந்து 1000 பேர் வர அவர்கள் வந்து பேட்சாக கொண்டாடுறது என்பதாக பிரித்து 6 மாவட்டங்கள் சேர்ந்தது ஒரு பேட்ச். அதில் வந்து 800லேருந்து 1000 பேர் உள்ளவாங்கன்னா உள்ளே வந்து நின்ன உடனே அங்கே வந்து இபிஎஸ் இருக்கார், ஓபிஎஸ் வந்திருக்கிறார், கேபி முனிசாமி வந்திருக்கார், வளர்மதி வந்திருக்காங்க, என்ன வைத்தியலிங்கம் இருக்கார், எல்லாம் இருக்காங்க. என்ன முக்கியமான பொறுப்பாளர்கள் இல்லையா. அதில் முதல்ல எடுத்த உடனே கேபி முனிசாமி ஒரு வரவேற்பு கொடுத்து 2 நிமிடம் பேசுகிறார். உடனே இபிஎஸ் 1 நிமிடம் பேசுகிறார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் பேசும்போது சொல்கிறாரு, உங்கள் ஒவ்வொருவரிடம் தனித்தனியாகத்தான் விருப்ப மனுவை வாங்கி பேச வேண்டும், நேர்காணல் பண்ண வேண்டும் நினைத்தோம். ஆனால் நேரம் இல்லையே காரணம். அதனால் என்ன, எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் வந்து விருப்ப மனு போட்டவர்கள் எல்லோருக்கும் கொடுக்க முடியாது, ஒருத்தருக்கு தானே கொடுக்க முடியும். இது வழமையாக திமுக அதிமுக தலைவர்கள் சொல்லக்கூடிய பாணி. அதனால் எல்லோரும் தானே வேட்பாளர் என்று நினைத்து கடுமையாக உழைத்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதாக வந்து அவர் பேச, சரி என்ன ஜெர்கண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆந்திராவில் வந்து திருப்பதியில் செய்வாங்களாமே அதுமாரி எல்லோரும் வந்து கூட்டமாக அப்படி நெருக்கிட்டு வர்றாங்களா, 1000 பேர் இருந்தால் என்ன சரி பின்பக்க வழியாக போயிருங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவங்கள அனுப்பிடு அடுத்த 6 மாவட்டத்தை கொடுப்பான். சார் நேர்காணல்னு கேட்டேன்னா அதை பற்றி சொல்லுங்கள். ஏங்க நேர் கண்டாச்சு இல்லைங்க, ஜர்கண்டினா சாமியை நேரில் பார்க்கறது தானேங்க, பார்த்தாச்சு இல்லைங்க. சாமியா இப்போ இந்த மாதிரி சீட்டில் உட்கார வச்சு கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்களா? அவசியம் இல்லை, எல்லோருக்கும் எல்லாமே தெரியும். அந்த நேர்காணலுக்காக வந்தவர்கள் விருப்பமனு போட்டவர்கள் ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கு எங்களுக்கு தெரியாதா, எங்களை பற்றி எல்லாம் தெரியும், கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? முடிச்சு போச்சு. இது எப்படி இருக்கு? அதனால இது புதிய வகையில் கொண்டு வருகிறார்கள். போதும் மணி சார், போதும். பக்கத்தில் நம்ம அந்த யூனியன் பிரதேசத்துக்கு போவோம். சரி, புதுச்சேரியில் என்ஆர் ரங்கசாமி தரப்பில் என்ன சொல்கிறாங்கலாம், எங்களை வச்சு தான் பாஜக கூட்டணி அமைச்சு எங்களை ஒரு பெரியண்ணன் மாதிரி சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்க்க போகிறாங்க, முதலமைச்சர் நாட்காலி உட்பட அப்படின்னு தான் நினச்சோம். பாஜக போய் மீட்டிங் பேசுகிற இடமெல்லாம் பாஜக முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி தெரியுது. எங்கேயோ சரியில்லையே, சிக்கல் இருக்கிறது போல் உணர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மை நிலவரம் இல்லை, அவர் சந்தேகப்பட்டதுனால்தான் தனியாக போவதற்காக உள்ள சிந்தனை வந்துருச்சு, நாளைக்கு அறிவிப்பாருன்னு சொல்லி நேற்று நம்ம இந்த கூட்டத்தில் சொன்னோம், இதே அமர்வில். ஆனால் இப்போ என்ன நடந்துருச்சுன்னா, பாஜக உடனே இல்லைங்க நாங்கள் வந்து உங்கள் சமூகத்தை சேர்ந்த நமச்சிவாயத்தை கொண்டாந்து முதலமைச்சர் ஆக்குவோம்னு நினைக்காதீங்க, எங்கள் அங்கே செங்குந்தர் சமூகத்தை சேர்ந்த சாமிநாதன் எங்கள் மாநில தலைவர் என்பதாக கொண்டாட போகிறோம்னு நினைக்காதீங்க, நீங்களே முதலமைச்சர் சரிதானா பேசிக்குவோம் என்பதாக பாஜக இறங்கி வந்து யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா, நிர்மல் குமார் கரானா வராரு, என்ன மத்திய அமைச்சரை. அதற்கு பிறகு வந்து அர்ஜுன் ராம் மெக்வால் வராரு, என்ன அவர் தான் வந்து பொறுப்பாளர் புதுச்சேரிக்கு. அதுக்கப்புறம் ராஜீவ் சந்திரசேகரன் இணை பொறுப்பாளர் வராரு. இவங்கெல்லாம் போய் ஒரு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரங்கசாமிகிட்ட போய் 15 நிமிடம் பேசுகிறாங்க.
என்ன பேசினாங்க ஐயா அப்படின்னா அவர்களுக்குள்ள என்ன திட்டம் இருந்தது என்பது வேறு. நீங்கள் முதலமைச்சர் ஆகுங்க, உங்களையே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் என்று சொல்வது வேறு. 2.5 வருடம் அவர் 2.5 வருடம் எங்காள் என்று பேசுவதாக உள்ளெல்லாம் கசிய. ஆஹா, இது சிக்கல்னா வெளியே அதே என்ஆர் காங்கிரஸை பொறுத்தவரை உள்ள தொண்டர்களும் சரி, அவருடைய கூட்டமும் சரி, அவருடைய ஆதரவாளர்களும் சரி, பொதுமக்களும் சரி, தனியாக வந்து நீ கேட்டுங்க, என்ன தலித் மக்களோ அல்லது கிறிஸ்தவர் மத்தியிலையோ நீங்கள் அவங்க கூட கூட்டணியில் இருந்தால் நாங்கள் வந்து போட முடியாதுங்க. போன முறை அதனால தாங்க நாங்கள் வைத்திலிங்கத்துக்கு போட்டோம். ரெங்கசாமி நல்ல தம்பி, எங்களுக்கு வேண்டியவர், அங்கே உள்ள தலித் மக்கள்கிட்டயோ அல்லது கிறிஸ்தவர்கிட்டயோ சொன்னால். ஆனால் அவங்க கூட போய் நின்னால் நாங்கள் எப்படி போடுவோம்? இல்லைங்க, 17 தொகுதிகளில் அவர் ஏற்கனவே என்ன போட்டு வச்சிருக்கிறாரு, வெற்றி பெற்ற தொகுதிகளை ப்ளஸ் 2-3 கேட்பார், பரவாயில்ல என்று பாஜக பக்கம் சொன்னாலும் இல்லை தனிச்சு போகிறதுங்கிற மனநிலையில் இருப்பதுனால என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா இவர்கள் போய் பேச. அமித்ஷா சொன்னாராம், வேணாங்க அவர் அப்படி தனியாக போனால் விட்டுருங்க, போய் ரொம்ப இது பண்ணாங்கன்னு ஒரு கருத்து சொன்னதாகவும் ஒரு செய்தி வருது. ஆனாலும் இவர்கள் விடாமல் வந்த மூவரும் அந்த முயற்சியை எடுத்தார்கள் என்பதுதான் அங்கே உண்மை. சாமிநாதன் போன்ற மாநில தலைவர் அதற்கான முயற்சியை வற்புறுத்தினார்கள் என்பதுதான் உண்மை. இதை பார்த்தவுடன் சரின்னு மத்தியானத்துக்கு மேலே இன்னைக்கு அவர் கிளம்பி புதுச்சேரி விட்டு வெளியே கிளம்பிட்டார். எங்கேயா கிளம்புறீங்கன்னு கேட்டால் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறேன்னுட்டாருங்கோ. அதனால் கோயிலுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து அவர் அறிவிக்க போகிறாரு, தனியாத்தான் என்பதாக அறிவிக்க போறார் என்ற செய்தியும் அங்கிருந்து கசிகிறது. அமைதியை தேடி போயிருக்கார். நாளைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்பம் இருக்கு. மணி சார், ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னீங்க. இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் நாம் இதே போல் தினந்தோறும் பேச போகிறோம். நாளைக்கும் புது புது சப்ஜெக்டில் பேச போகிறோம். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் நாளை இரவு 7 மணிக்கு. நன்றி, வணக்கம்.